இன்றைய தமிழகத்தின் ஆபத்தை எதிர்கொண்டு திராவிட பூமியை கட்டி காக்கக்கூடிய பெரும் பொறுப்பு தாய் கழகத்திற்கும் அதன் செய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற காரணத்தால் தான் மேடையில் வருகிறது அமர்ந்தது முதல் இந்த நிமிடம் வரை பொதுவாக மேடையில் பேசுகிற தலைவர்கள், முன்னணி தோழர்கள், பேச்சாளர்கள் அடுத்தடுத்த நிலையில் நீட்டித்து பேசினால் மேடையின் மையப்பகுதியில் இருக்கிற தலைவர்கள் சற்று முகம் பாடும் அல்லது அதிர்வுகளை காட்பார்கள் அல்லது அருகில் இருப்பவரிடம் சொல்லி முடியுங்கள் என்பார்கள். நான் அறிந்தவரை தெரிந்தவரை வந்தபோது எந்த புன்னகையோடு மேடையில் வீற்றானாரோ ஆசிரியர் இந்த நிமிடம் வரை அந்த புன்னகை தாங்கி இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறார் என்று சொன்னால் இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் ஒரு தாய் பறவையாக வீற்றிருக்கிற சக்தி தகைசால் விருது பெற்ற திராவிட கழக தலைவர் ஐயா ஆசிரியருக்கு உண்டு. அவர் 93 வயது அல்ல, 193 வயது வரை வாழ்ந்து இந்த உலகத்திற்கும் நமக்கும் என்றைக்கும் பயன்பெற்றிட வேண்டும். ஐயா பெரியார் அவர்களுடைய வாழ்நாளில் மைல்கள் வைக்கம் போராட்டத்திற்கு செல்லுகிறார். அங்கே நம்முடைய சனாதன எதிரிகள் மந்திரத்தை வளர்த்து ஐயா இறந்து போக வேண்டும் என்று யாகம் வளர்க்கிறார்கள். ஐயா சிறைக்கு போய் விடுகிறார். விடுவிக்கப்பட்டு தாய்நாடு வருகிறார். மீண்டும் போராட்டத்திற்கு போகிறார். கேட்டாராம், போன முறை வந்த பொழுது நான் செத்து போக வேண்டும் என்று யாகம் வளர்த்தார்களே, இப்பொழுது யாகம் வளர்க்கிறார்களா? தோழர்கள் சொன்னார்களாம், யாகம் வளர்த்தவர் இறந்து போய்விட்டார் ஐயா, மீண்டும் போராட நீங்கள் வீதிக்கு வந்திருக்கிறீர்கள். ஆக இறைவனை எதிர்கொண்டு வெல்லுகிற சக்தி கருஞ்சட்டைக்கு உண்டு என்பதை தந்தை பெரியார் அன்று காட்டினார். இன்றைக்கு காலை வரை மழை நீடிக்கும் என்ற அச்சம், என்ன ஆகுமோ என்ற எண்ணம். அண்ணன் மாவட்ட செயலாளரிடம் கேட்டேன், நிகழ்ச்சி உண்டா, வர வேண்டுமா என்று. ஆனால் அந்த இயற்கையையும் வென்று ஐயா சிலையை தமிழாசிரியர் திறந்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவனை வெல்லுகிற சக்தியும் கருப்பு சட்டைக்கு உண்டு, இயற்கையை வென்றெடுக்கிற சக்தியும் இந்த கருஞ்சட்டைக்கு உண்டு என்பதை தெற்கு நத்தம் நிறைவேற்றி காட்டியிருக்கிறது. ஐயாவை போல் ஒரு சிந்தனையாளரை உலகத்தில் பார்க்க முடியாது. அதனால்தான் அவர் பேரில் பெரியார் மையத்தை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறோம். அவர் எதை செய்தாலும் முறையாக செய்வார் என்பதற்கு பல்வேறு சான்றுகளை சொல்லலாம். அதில் ஒன்றிரண்டை இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட வேண்டுமேயானால், பெரியாருடைய பேச்சின் இறுதியில் சொல்லுவார், யார் எதை சொன்னாலும் நம்பிவிடாதே, ஏன் நான் பேசியதற்கு பிறகு என் பேச்சை கூட நம்பி விடாதே, உன் பகுத்தறிவுக்கு எது சரியெனப்பட்டதோ அதன்படி நடந்து கொள் என்று உலகத்தில் பகுத்தறிவை போதித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். உலகத்தில் எத்தனையோ மொழி பற்றாளர்கள் உண்டு, பன்மொழி புலவர்கள் உண்டு, தமிழ் அறிஞர்கள் உண்டு, தமிழ் புலவர்கள் உண்டு, தமிழ் கவிஞர்கள் உண்டு, உலகத்தில் பல மொழிகள் உண்டு, பல எழுத்துக்கள் உண்டு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள், அதற்கு முந்தைய தாய்மொழி, அதற்குரிய தமிழ் எழுத்துக்கள். நான் அறிந்தவரை தெரிந்தவரை இத்துணை அறிஞர்கள், புலவர்கள், சான்றோர்கள் இருந்திருந்தாலும் தாய்மொழி தமிழுக்குரிய தமிழ் எழுத்தில் சீர்திருத்தத்தை உருவாக்கி லை நை என்ற எழுத்தை தமிழ் இலக்கியத்திற்கு தந்த வாழும் புலவர்களில் தலையாய புலவர் தந்தை பெரியார் என்பதை தன் வாழ்நாளில் காட்டி நிரூபித்து செய்து காட்டினார். அவர் புகழ் போல் ஐயா புகழ் அடைய வேண்டும். இதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று சேலத்திலே, திருச்சியிலே ஐயாவை சந்தித்த பொழுது கூட்டணியில் இல்லாத நேரத்தில் பெரியாரை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அன்பு தலைவர் கலைஞரை வைத்துக் கொண்டு அண்ணா சொன்ன வார்த்தை, இந்த அரசே தந்தை பெரியாரின் காலடிகளுக்கு காணிக்கையாக்குகிறேன். அன்றைக்கு சொன்னார். அன்பு தலைவர் கலைஞர் உடன் இருந்தார். அவர் இருந்ததற்கு பிறகு அவருடைய படத்திறப்பு நிகழ்ச்சி சென்னையிலே சட்டப்பேரவை வளாகத்திலே முதலமைச்சர், அவை முன்னவர், முன்னாள் மரியாதைக்குரிய அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இன்றைக்கு உங்கள் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று என்னை பெருமை சேர்த்தார்களே, அன்றைக்கு தமிழக அரசின் கொறடாவாக, தலைமை கொறடாவாக இருந்த பொழுது என்னை உள்ளிட்ட அந்த 12 பேர் கொண்ட குழுவில் சட்டப்பேரவையில் கலைஞருடைய படத்தை திறக்க வேண்டும், திறப்பு விழா நிகழ்ச்சி, அதற்கான செயல் குறிப்புகளை உருவாக்க வேண்டும் என முடிவெடுத்த பொழுது யார் யாரையெல்லாம் அந்த படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் என முடிவெடுத்து அழைத்த போது சட்டப்பேரவையில் அங்க வகிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை அழைப்போம்,
அதுதான் தலைவர் கலைஞருக்கு சிறப்பு என எண்ணி மதிமுக பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய வைகோ, பாஜகவாக இருந்தாலும் கவலை இல்லை, அவர்கள் சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்ற நிலையில் அந்த கட்சியின் தலைவராக இருந்த அண்ணாமலை, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முத்தரசன் தோழர், முத்தரசனை தொடர்ந்து பாலகிருஷ்ணன் தோழர், அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் தொல் திருமா அவர்கள், அதேபோல் தோழர் ஜவாஹிருல்லா, அதேபோல் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர்கள் எல்லாம் அழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது முதலமைச்சர் இந்த எளியவன் அரசு கொறடாவை அழைத்து சொன்னார், செடியன் இங்கே வா, இத்துணை தலைவர்களையும் அழைத்து வர வேண்டிய பொறுப்பு கொறடாவாகிய உனக்கு என்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய அன்பு மகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார். அந்த பெயரை படித்துவிட்டு முதலமைச்சர் சொன்னார், எல்லாம் சரி, எல்லோரையும் அழைக்கிறோம், நாமெல்லாம் உள்ளே வருவதற்கு காரணமாக இருந்தாரே தாய் கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணியை கட்டாயம் அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். உடனிருந்த IAS அதிகாரிகள் சொன்னார்கள், அங்க வகிக்கிற கட்சியை அழைக்க வேண்டும் என்பது உங்கள் நோக்கம், எல்லா கட்சியும் அழைக்கிறோம், திராவிட கழகம் அங்க வகிக்கவில்லையே என்று சொன்னிய நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், அங்க வகிக்கவில்லையா, நானே திராவிடர் கழகம் நான் அழைக்கிறேன் ஐயாவை என சொல்லி அந்த அழைப்புதலை தந்து அழைத்து வர உத்தரவிட்டவர் இந்த செடியனுக்கு முதலமைச்சர். நேரில் சென்று நடந்ததை அப்படியே சொன்னேன், அழைத்து வந்தோம், மைய மண்டபத்தில் அமர வைக்கப்பட்டோம். என் ஆசிரியரை பார்த்து சொல்கிறேன், எந்த சட்டமன்றம் அண்ணா உங்கள் காலடிக்கு என்று அண்ணா சொன்னாரோ அதே வழியில் வருகிற எங்கள் தளபதி மைய மண்டபத்தில் உங்களை உட்கார வைத்து கலைஞருடைய படத்தை திறந்து வைத்த பொழுது நான் எண்ணிக்கொண்டேன், உங்கள் காலம் மட்டுமல்ல, அண்ணன் அன்புராஜ் காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் இயக்கம் திராவிட கழகத்தையும் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாத சக்தி கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற காரணத்தால் எத்தனையோ போராட்டங்கள், அவமானங்கள், சங்கடங்கள் தாங்கி நின்ற இயக்கம் திராவிட இயக்கம். கருப்பு சட்டையோடு 10 தோழர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பதவிக்காக அல்ல, பவுசுக்காக அல்ல, பெரிய பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல, கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற அந்த கருஞ்சட்டை படை தமிழகத்தில் இருக்கும் வரை எந்த காவிகளுக்கும் தமிழகத்தில் இடமில்லை. இதை 2026 உறுதிப்படுத்தும். எனவே அந்த வெற்றி செய்தி கிடைப்பதற்கு நம்முடைய தமிழாசிரியர், நம்முடைய ஆசிரியர், தகசால் விருது பெற்ற ஆசிரியர் இன்னும் பல்லாண்டு பல நூறாண்டு வாழ்ந்து இந்த அரசுக்கும் ஆட்சிக்கும் மொழிக்கும் ஐயாவின் கொள்கைகளுக்கும் அண்ணாவின் லட்சியத்திற்கும் கலைஞருடைய வீர வேட்கைக்கும் துணை நிற்க வேண்டும் என வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.